நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த 2 மாத காலமாகவே அப்பப்ப வெளியிட்டாரு. முதலாக பெண்கள் தினத்தன்று பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன், தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, குழந்தைகளுக்கு நாப்கின் இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு என்ன பண்ணுவோம் அறிவிச்சிருந்தாரு. அதே போல கன்னியாகுமரியிலையும் மீனவர்களுக்கு என்ன பண்ணுவோம் அறிவிச்சாரு. இப்ப திருப்பூர்ல நெசவாளுக்கு என்ன பண்ணுவோம் அறிவிச்சாரு. இப்படி பல காலகட்டமாக அறிவித்து வந்த தேர்தல் அறிக்கைகளை மொத்தமாக நேற்று சென்னையில் கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில வெளியிட்டிருந்தார். 94 பக்கம் கொண்ட இந்த தேர்தல் அறிக்கையை 10க்கும் மேற்பட்ட தாவேக்கோட முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து இந்த அறிக்கையை கொடுத்ததாகவும் அதை விஜய் அவர்கள் வெளியிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமாக திருக்குறளை மையப்படுத்தி அறம், பொருள், இன்பம் என்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு என்று பெருமையோடு தாவேக்கா தலைவர் விஜய் சொன்னார். தேர்தல் அறிக்கை வெளியிட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. திமுக மற்றும் சில, அதாவது அதிமுக ரெண்டும் 2000 ரூபாய் கொடுக்குது, அது சாத்தியம் இல்லாதது. 2 பேருமே ஒரே மாதிரி காப்பி அடித்து கலரை மட்டும் மாற்றி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனா நான் சாத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோங்கிறத சொல்றோம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லாததெல்லாம் அப்படி இருக்கட்டும், அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில திமுக அதிமுக காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையை மாறி மாறி வெளியிடுறாங்களாம். கலர் தான் வேற வேறையா, அறிக்கை ஒன்னா. ஆனா ஐயா உட்கார்ந்து யோசிச்சு பக்கம் பக்கமா மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்து கொண்டு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காராம். இந்த அறிக்கையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, வார்த்தைகளை மட்டும் மாத்தி. இப்போ நாம் மகிழ்ச்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சின்னு சொல்லுவோம். முதல் பக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அரசியல் சுழற்சியில் நுழைந்து பல அரசியல் இயக்கங்களில் ஒன்றாக இருப்பதற்கு நிறுவப்படவில்லை, அரசியல் தடைகளை உடைப்பதற்காக நிறுவப்பட்டது, முதன்மை இயக்கமாக முன்னிற்கவே உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர் அல்ல, அடிப்படை மாற்றத்துக்கு வந்தவர்கள். பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு வெள்ளையடிக்க வந்தவர் இல்ல, பழைய கட்டடத்தை இடிச்சுட்டு புதிய கட்டடம் கட்ட வந்தவர்கள். எங்களுக்கு தேவை ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்ல, அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம் அப்படின்னு சீமான் சொல்லுவாரு. இது அப்படியே போட்டா சீமான வார்த்தை அப்படியே தெரிஞ்சு போயிடும், கள்ளக்காப்பி அடிச்சுன்னு தெரிஞ்சிருக்காக அரசியல் சூழல் நுழைந்து பல அரசியல் இயக்கங்களை போல ஒன்றாக இருப்பதுக்கு வரல. 10-11 நான் இல்ல, நான் மற்றும் ஒரு அரசியல் கட்சியில மாற்று அரசியல் புரட்சி. வார்த்தை அவருக்கு தெரியும், இங்க வார்த்தை வரல, இந்த வாயில வரலன்னு வார்த்தையை மாத்திருக்காங்க. அதாவது வெர்பல் வேர்டு மாறி இருக்கு. மற்றபடி இந்த மொத்த அறிக்கையும் அண்ணன் சீமானுடைய செயல்பாட்டு வரைவிலிருந்து முழுமையாக நகலெடுக்கப்பட்டது. அதுல 1-2 இவருடைய சிறுபொழித்தனமாக எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 2500 ரூபாய், இதை அண்ணன் சீமான் சொல்லலை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், இதை அண்ணன் சீமான் சொல்லலை. அதே போல இடைநிற்றலுக்கு 15000 ரூபாய் பணம், இதை அண்ணன் சீமான் சொல்லலை. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவேன், இதுவும் அண்ணன் சீமான் சொல்லலை. இதெல்லாம் இவர் சேர்த்தது. மற்றபடி எல்லாமே நாம் தமிழ்ச்சி செயல்பாட்டு வரைவேன். இந்த ஓலா ஊபருக்கு மாற்றாக, கார்பரேட் நூலுக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசே உலா அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய ஆப் செயலியை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாடு அரசே இயக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் தமிழ் டாக்ஸி செயலி, உலான்னு வச்சா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு தமிழ் டாக்ஸி செயலின்னு ஒரு பேரை மட்டும் தான் மாத்திக்காங்க ஒழிய எதையும் மாத்தலை. நான் வெளிப்படையாக கேட்குறேன், இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு உங்களுக்கு உண்மையிலே கூச்சமா இல்லையா? இந்த தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒன்று உருப்படியாக, ஏதாவது ஒன்று மாற்று அரசியலாக இருக்கிறதா? நான் கேட்குறேன். முதல்ல இருந்து வருவோம். இந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்றாங்க, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய் கொடுப்பேன். திமுக அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க, நீங்க புதிய அரசியலை முன்வைக்கிறீங்க, 10-11 இருக்க விரும்பலன்றீங்க. நீங்க எப்படி மாற்று அரசியல் இருக்க முடியும்? அவங்க 2000 கொடுக்குறாங்க, நீங்க 2500 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்று? 2500 ரூபாய் என்பது ஒரு பெண்ணுக்கு என்றால் 3 கோடி பெண்களுக்கு சொல்றாரு விஜய். 3 கோடி பெண்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மட்டும் 7500 கோடி ரூபாய். ஒரு மாதம் 7500 கோடி ரூபாய் என்றால் ஆண்டுக்கு 90000 கோடி ரூபாய். ஆண்டுக்கு 90000 கோடி என்றால் 5 ஆண்டுகளுக்கு 4,50,000 கோடி ரூபாய். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரோ?
ஒரு குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் வச்சுட்டா கூட தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்க. 10 லட்சம் என்று 15,000 ரூபாய். 1 கிராம் 15,000 ரூபாய். 1 கிராம் போட போறாரு, 2 கிராம் போட போறாரு, இல்ல 1 பவுன் போட போறாருன்னு தெரியல. அவர் 1 கிராமே போட்டோம். 1 கிராம் மோதிரம் செய்ய முடியாது. 2 கிராம் வச்சா கூட 30,000 ரூபாய், 3,000 கோடி ரூபாய். 3,000 கோடினா 5 வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாய். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரோ? இடைநிற்றலுக்கு 15,000 ரூபாய். 30 லட்சம் மாணவர் இருக்கான். 30 லட்சம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆண்டுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 4,500 கோடி ரூபாய் வருது. 5 ஆண்டு கணக்கு பண்ணும்போது அது கிட்டத்தட்ட 22,500 கோடி. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரோ? அப்புறம் தங்கம் இருக்கு. அண்ணன் சீர்ல தங்கம். இந்த தங்கம் 8 கிராம். ஒரு பவுனு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் வந்துருது. 1,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட 10 லட்சம் கல்யாணம் நடக்குது. இந்த 1,20,000 ரூபாய் என்று 10 லட்சம் கணக்கு பண்ணும்போது நிகரமா கிட்டத்தட்ட நெருக்கி 15,000 கோடி ரூபாய் வருது. அது ஆண்டுக்கு 45,000 கோடி, 5 வருஷத்துக்கு 45,000 கோடி வருது. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரோ? நான் தெரியாம கேட்கிறேன். உலகத்தரமான கல்வி தாவேக்காவோட தேர்தலிக்க உலகத்தரம்னா எப்படி? அரும்பு, மொட்டு, மலர் என்று மேலை நாடுகள் இருப்பது போல இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு மாற்றாக நான் உருவாக்குவேன். டென்மார்க்கில் இருப்பது போல, ஐரோப்பிய நாடுகள் இருப்பது போல கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கி கல்வி உலகத்தரமான கல்வினா இது எப்படி இருக்கும் என்பதை படம் போட்டு அண்ணன் சீமான் விவரிக்கிறாரு. 15 வருஷமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் அத்தனை பேருடைய பிள்ளைகளும் எம்எல்ஏ பிள்ளைகளும் அரசு பள்ளி தான் படிக்கணும், சட்டம் போடப்படும் சொல்றாரு. அப்பதான் கல்வியின் தரம் உயர்த்தப்படும், கல்வி எல்லாருக்கும் சமமா கிடைக்கும். அரசு ஊழியர் பிள்ளைய படிக்குது, எம்எல்ஏ பிள்ளை படிக்குது, எம்பி பிள்ளை படிக்குதுன்னா தரம் உயரும். தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் போட்டி. தனியார் பள்ளியை புதிய உரிமம் ரத்து செய்யப்படும். ஏற்கனவே தனியார் பள்ளி, தனியார் கல்லூரி சமூக சேவையை பொறுத்து அவருடைய லைசன்ஸ் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மாற்று இருக்கா? அரசு மட்டும்தான் கல்வியை நடத்தணும். தனியார் ஏற்கனவே வச்சிருக்காங்களா போட்டி? தனியாருக்கும் அரசுக்குமான போட்டி அப்படி ஏதாவது உங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கா? இல்ல. சரி, உலகத்தர கல்வின்னு சொல்றீங்க. 100 காமராஜர் ஸ்மார்ட் பள்ளிக்கூடத்தை உருவாக்குன்னு சொல்றீங்க. உலகத்தரமான கல்வி, இலவசமான கல்வி என்றால் எப்படி இடைநிற்றல் கிடைக்கும்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த உரிமையை அவன் கேட்கும்போது இலவசமா கொடுத்துட்டா ஏன் இடைநிற்றல் வருது? கல்வி இலவசமா, ஆனா இடைநிற்றல் இருக்குமா? கல்வி இலவசமா இருந்தா எதுக்கு இடைநிற்றல்? அப்ப அந்த இடைநிற்றல் சரி பண்ண 15,000 ரூபாயா வருஷத்துக்கு. அவன் தான் இலவசமா படிக்க போறானே பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிலையும். இலவச கல்வியை கொடுத்து அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வைப்பது சரியான அரசா இருக்குமா? மாற்று அரசா இருக்குமா? இலவசத்தை கொடுத்து அவனை நீ வா 15,000 கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்றது சரியான அரசா இருக்குமா? அப்புறம் கல்வி கடன் கொடுப்பாராம். கல்வி தான் இலவசமாச்சு, அப்புறத்துக்கு கடன். கல்வியை இலவசமா கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நான் இதே மாதிரி இதே தான் திமுக, இதே தான் அதிமுக, இதே தான் தாவேக்கா. தாவேக்கா என்பது எந்த இடத்திலையும் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக இல்லவே இல்லை. இது ஒரு நியூ பார்ட்டின்னு சொல்லலாம், நாட் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி. நியூ ஃபோர்ஸ், நாட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். வேணா நியூ ஜென் டிஎம்கே, நியூ ஜெனரேஷன் டிஎம்கே, நியூ ஜெனரேஷன் டிராவிடின் பார்ட்டி, நியூ ஜென் டிராவிடின் பார்ட்டி அப்படின்னு வேணா தாவேக்கா சொல்லாம முடிய. இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ், இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாம முதியோர் உதவித்தொகை அதிகரிக்கப்படும், விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கர் வச்சிருந்தா 100 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, மீன்பிடிகளுக்கு 30,000 ரூபாய் கொடுப்பேன். எல்லாமே பணம் தான், எல்லாமே மானியம், போனஸு, சலுகை. இது மட்டும்தான் இந்த தேர்தல் அறிக்கை அறிஞ்சிருக்குது. அதாவது மீனவருடைய வாக்கை வாங்குவது எப்படி, மாணவர்களின் வாக்கை வாங்குவது எப்படி, விவசாயிகளுடைய வாக்கை வாங்குவது எப்படி, அப்புறம் பெண்களுடைய வாக்கை வாங்குவது எப்படி, மாற்றுத்திறனாளியுடைய வாக்கை வாங்குவது எப்படி, திருநங்கை வாக்குவது எப்படி, பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குவது எப்படி என்கிற ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி மாற்று அரசியலுக்கான அறிக்கையாக இருக்க முடியும்? உயர்நீதிமன்றத்தில் தமிழை ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக கொண்டு வருவேன் நாம் இந்த கட்சி தொடர்ச்சியா சொல்லுது, அதையும் போட்டிருக்காப்ல. தமிழ்நாட்டிலே உச்சநீதிமன்ற கிளை உருவாக்கப்படும் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, அதையும் போட்டு வச்சிருக்காப்ல. அப்புறம் நீட் ரத்து, கல்வியை பொதுப்பட்டிலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வருவது, கச்சத்து உரிமை, காவிரி உரிமை, முல்லை பெரியார் உரிமை, அதெல்லாம் அங்கங்க மானை தேனை பொன்மானை மலைச்சாரல் போல தூவி விட்டுருங்கப்பா, அதான் தூவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, பெண்களுக்கு உதவித்தொகை, மாணவர்களுக்கு உதவித்தொகை, பணம் 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 எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருப்பது போதைப் பொருள் கலாச்சாரம்.
போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு ஐயா தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் போதை தடுப்பு படை உருவாக்கப்படும். இதன் மூலம் போர்க்கால நடவடிக்கையில் செயல்பட்டு போதைப்பொருள் பயன்பாடு அறவே நீக்கப்படும். போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது அல்லது கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் போதை எதிர்ப்பு மன்றம் அமைக்கப்படும். தாவேக அரசு போதையிலிருந்து மீள்வோர்களுக்கு உதவ மறுவாழ்வு நிதி உருவாக்கும். மேலும் அதையும் கொடுத்தவன் போதையாக சாப்பிட்றதுக்கா, மேலும் போதையை ஒழிக்கும் கிராமங்களுக்கு அரசின் மதிப்பீடு சான்றிதழ் 10 லட்சம் கட்டமைப்பு திட்டங்களுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படும். போதையை ஒழிப்பதற்கு மறுவாழ்வு மையங்கள், போதையை ஒழிப்ப கிராமங்களுக்கு சிறப்பு நிதிகள், மதிப்பீடு சான்றுகள் வழங்கப்படும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பெண்கள், குடும்பம் மற்றும் இல்லங்களின் நலனை பாதுகாப்பதையே முதன்மையான நோக்கமாக கொண்டு மது அருந்துவதை குறைக்க, அதாவது இது போதையா, மது போதை கிடையாதான். முன்னாடி போடுறது போதை எது? இந்த ஹெராயின், கஞ்சா, அபின், இதெல்லாம் போதை. ஆனால் மது போதை கிடையாது. மது அருந்துவதை குறைக்க ஒரு சீரான மற்றும் படிப்படியான அணுகுமுறையை தமிழக வெற்றிக்கழக அரசு பின்பற்றும். மது கிடைப்பதை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் குறைத்தல், வலுவான போதைமைப்பு திட்டங்கள் மற்றும் மகளிர் குழுக்களின் தலைமையிலான விழிப்புணர்வு மூலம் மதுவினால் ஏற்படும் சமூக மற்றும் நிதிச்சுமைகளை குறைக்க தாவேக அரசு பாடுபடும். குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயிலுக்கு அருகாமல் இருக்க டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்படும் அல்லது இடமாற்றம் செய்யப்படும் என்பதை உறுதி செய்யப்பட்டு பாதுகாப்பான சூழல். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட போடாம டாஸ்மாக் கடை கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில் அகற்றப்படுமா? இது நீண்ட நாள் கோரிக்கை. திமுக, அதிமுக அரசுகளும் பல இடங்களில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து அகற்றிருக்காங்க. ஆனால் 2 பேருமே டாஸ்மாக்கை மாற்றுவேன்னு சொல்லலை. நான் வந்தா டாஸ்மாக்கை மாற்றுவேன், டாஸ்மாக்கை தூக்குவேன். அதை வச்சு நான் ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்னாப்புல, நாங்கள் டாஸ்மாக் நடத்த மாட்டோம், மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நடத்த மாட்டோம். அண்ணாவை கொள்கை தலைவராக, அண்ணாவை வழிகாட்டியாக வைத்திருக்கிற இந்த தாவேகா மதுவினால் வருமானம் வரவென்றால் துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு போவேன்னு சொன்ன அண்ணா இவங்களுக்கு ரோல் மாடலு. கல்லுக்காக தென்னமரத்தையே வெட்டினார்னு சொன்ன இந்த ஈவே ராமசாமி ரோல் மாடலு. ஆனா இவரு டாஸ்மாக் கடையை மூட மாட்டாரு. பெண்களுக்கு நீ 2000 கொடுத்தாலும் 2500 கொடுத்தாலும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாலும் அங்க தாலி இருக்க டாஸ்மாக்னு ஒன்று இருக்கு. திமுக அதிமுக அதை செய்யறது. நீங்க அதுல இருந்து எந்த இடத்துல மாறுபடுறீங்க? நான் வந்தா டாஸ்மாக் மூடுவேன் என்று அண்ணன் சீமான் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறாரு. தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு வரைவில் இருக்கு. டாஸ்மாக் முழுமையாக மூடப்படும். அரசு மது விற்காது. நீ வேணுமா, உனக்கு கல் தேசிய மதுபானமா இருக்கும், குடிச்சுக்க. நவீன சொகுசு விடுதிகள்ல, பெரிய விடுதிகள்ல இருக்கும், போய் குடிச்சுக்க. ஆனால் அரசு விற்காது, தனியாருக்கும் கிடையாது. அது மது பூரண மது விலக்கை சாத்தியப்படுத்துவேன் என்று அறிவிக்கிறாரு. அப்படி எதுவுமே இல்லையே. இவர் என்ன பண்ணுவாரமா, பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் போயிட்டு போதை விழிப்புணர்வு நடத்துவாராம். குடிகாரன் காலில் போய் விழுந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு ஒவ்வொருத்தரையாக படித்து இவர் உட்காந்துக்கிட்டு விளக்கண்ணையை போட்டு உருவி விட்டுட்டு இருப்பாராம். நீங்கள் குடிக்காதீங்க, நீங்கள் குடிக்காதீங்கன்னு. எவன் கேட்பான்? அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஆப்ஷன் இருக்கும். அவைலபிள் ஒன்று இல்லைன்னா எப்படி ஆப்ஷன் இருக்கும்? ஏன் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்த அறிக்கை இல்லை? குடிகார பெருமக்களுடைய வாக்கு விழாது. குடிகார பெருமக்களுடைய வாக்கு வேணும். போதையை ஒழிக்கும் பாதையில் தமிழ்நாடா? அவங்களும் அதான் சொல்றாங்க, போதையில் பாதையும் தமிழ்நாடுன்னு. போதையின் பாதை தமிழ்நாடுன்னு சொல்லி தான் போதை வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அதே எந்த இடத்துலையும் இந்த அறிக்கை, அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து இந்த நீட்டு, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு பிரச்சனை இதெல்லாம் எடுத்து போட்டுட்டாப்ல. இந்த உலா, அப்புறம் தமிழ் மொழிகளிலும் போட்டாப்ல, திருக்குறள் அறம்பொருள் இன்னமும் போட்டுட்டாப்ல. ஆனால் மற்ற எல்லா சாரங்களையும் திமுக அதிமுக எந்த இடத்துலையும் விளையாடு. திமுக அதிமுக அந்த ஓட் பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணுதோ, வாக்கரசியலை என்ன பண்ணுதோ அதை அப்படியே பின்பற்றி, அதை அப்படியே தொடர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கை. மகா மட்டமான எந்த மாற்றத்திற்குமான அறிகுறி இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, வாக்கை மட்டும் குறிவைத்து நகர்த்தப்படுகிற ஒரு தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கை. டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னா தாவேக்காரனே ஓட்டு விட மாட்டான். ஏன்னா அங்க இருக்கிற 90 விழுக்காடு குடியார பயிலுங்க. ஏன்னா மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்க. மாநாட்டு திடலில் பார்க்கிங்னு போட்டிருக்கு. அவன் கிங்க அழிச்சிட்டான், பாராக்கிட்டான். அதை உட்காந்து அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கான். மாநாடு முடியுது, திடல் முழுக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாட்டில் கிடக்குது, ஆயிரக்கணக்கான பாட்டில் கிடக்குது. அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாகளையும் குவிஞ்சு வழிஞ்சிட்டான். இப்பவும் விஜய் திருப்பூரை கூட்டம் போட்டிருக்காரு. டாஸ்மாகோட சேல்ஸ் எடுத்து பாருங்க. கரூரில் கூட்டம் போட்டாரு. அந்த கரூரில் 5 டாஸ்மாகோட சேல்ஸ் 5 டைம்ஸ் growth. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மது பிரியர்கள், குடிகார பசங்களை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தினா அவன் டாஸ்மாக எழுத்து முறைஞ்சுனா என்ன தளபதி டாஸ்மாக மூடுறன்றாரு, தளபதி வர்றதே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி மஜா பண்ணணும்ல அப்படின்னு அவன் போட்டு போட மாட்டான். அப்போ அவனுடைய வாக்கு வேணும்.
குடிகாரங்களுடைய ஓட்டு வேணும் என்பதற்காக டாஸ்மாகை மூட மறுக்கிறார். இங்க நீங்க ஒரு பவன் தங்கம் 2500 கொடுத்தால் அந்த 2500 டாஸ்மாக் மூலியமாக இந்த பக்கம் வரும். அப்படி இங்க எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அது மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. டாஸ்மாகை இழுத்து மூடுவது மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு, இந்த கொலை கொள்ளை திருட்டு எல்லாத்துக்குமான தாயாக இருப்பது மது போதை. மதுவும் போதை தான். இங்கே வந்து ஹெராயினோ இல்லை ஸ்டாம்போ எல்எஸ்டியோ இல்லை வந்து உயர் ரக இந்த போதை வஸ்துக்களோ மட்டும் போதை கிடையாது. இதுவும் போதை தான். இது ஆகச்சிறந்த மோசமான மட்டமான போதை. அதை மூடாமல் அதுக்கு ஒரு தீர்வு தராமல் நீ என்ன நலத்திட்டம் பண்ணாலும் என்ன வெல்ஃபேர் பண்ணாலும் என்ன வெல்ஃபேர் பண்ணுறதுன்னு சொன்னாலும் அது குப்பை, அது வீண். தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடுது. பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டாலும் அது நஷ்டத்தில் தான் இயக்கப்படுது. அப்படி இருக்கும்போது டீசல் விலை ஒரு பக்கம் ஏறி நிற்குது. தமிழ்நாட்டில் தரமான பேருந்துகளை ஓட்டுவேன், தரமான பேருந்துகள் மூலமாக என் மக்களுக்கு நான் வந்து சேவையை செய்வேன்னு சொன்னால் அது மாற்று அரசியல். நான் பெண்களுக்கு இலவசம் நகர பேருந்தில் என்று திமுக, ஆண்களுக்கும் இலவசம் என்று அதிமுக, பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசம் என்று தாவேக. தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து. எப்படி இலவச பேருந்து ஓட்ட முடியும்? கண்டக்டர் சம்பளம், டிரைவர் சம்பளம், டீசல் விலை, இன்ஜினியருக்கு, அவங்க மெக்கானிக்கு எல்லாம் காசு போடணும்ல. யார் வருமானத்தில் போடுவீங்க? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம்? இவ்வளவு அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, இதுக்கு என்ன பொருளாதார 1.7 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டு வருவாராம். முதலீடுகளை இருப்பாராமா, சிப்காட்டை கொண்டு வருவாராமா, பெரம்பலூர் திருச்சி பக்கங்களில் வந்து கிரானைட் ஃபேக்டரி உருவாக்குவாராமா, கனிமவள ஃபேக்டரி உருவாக்குவாராமா, தொழில் வளங்களை உருவாக்குவாராமா. என்ன தொழில் வளம், என்ன ஃபேக்டரி, என்ன மாதிரியான முதலீடு? அதே தனியார் மயம், அதே தாராள மயம், அதே உலக மயம், அதே அமெரிக்கா, அதோ ஐரோப்பா, அதே அரபு நாடுகள், இதெல்லாம் கொண்டு வர போறீங்க. இப்போ என்ன மாற்று அரசியல்? என்ன நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க? என்ன திமுக நீங்கள் மாற்று? அதே முதலீடுகளை ஈர்ப்பேன். எந்த முதலீடை ஈர்ப்பீங்க? கார் கம்பெனியா, ஐபோன் கம்பெனியா, என்ன மாதிரி நிறுவனம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, என் மண்ணின் வளங்கள் பாதிக்கப்படாத நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி நாசக்கார திட்டங்களை வெளியேற்றி கார்ப்பரேட் முதலாளியை விரட்டிவிட்டு தமிழ் முதலாளியோடு கூட்டு வைத்து தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் ஒரு அரசை கட்டமைப்பேன். பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்த ஒரு அரசை கட்டமைப்பு என்பது மாற்று அரசியல். அதை சீமான் சொல்றாரு. நீங்க எப்படி மாற்று அரசியல் இருப்பீங்க? அதே தானே சொல்றீங்க. நீங்க முதலீடு ஈர்ப்பேன், சிப்காட்டை கொண்டு வருவேன், தொழிற்பேட்டையை உருவாக்குவேன், வெளிநாட்டிலிருந்து ஆட்களை இறக்குவேன் அப்படின்னா என்ன மாற்றுறீங்க? கட்டணம் இல்லா ஆடு மாடை 2 லட்சம் பேர் கொடுப்பாராம். எப்படி ஆட்டு குட்டி போடும்போது அது கட்டணம் இல்லா குட்டின்னு வருமா? அது அனாத புள்ள மாதிரி அனாத ஆடு அனாத மாடா? இப்போ நீங்கள் ரோட்டில் நாய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாய் 8 குட்டி போட்டுரும், யார் வேணாலும் தூக்கிட்டு போகலாம். அப்படி ஆடு மாடு ரோட்டில் கிடக்குமோ? தமிழ்நாடு அரசு தாவேக அரசு போய் தூக்கிட்டு வந்துடும். நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்த மாதிரி ஆட்டுக்குட்டி, மாட்டுக்கண்ணு, ஆட்டுக்குட்டிலாம் போய் தூக்கிட்டு வந்துருவீங்களா? கட்டணம் இல்லா ஆடு மாடு கொடுப்பேன் 2 லட்சம் பேருக்கு. எந்த 2 லட்சம் பேருக்கு கட்டணம் இல்லா ஆடு மாடை? கட்டணம் இல்லாமல் ஆடு மாடு மூலம் எப்படி உருவாகும்? ஒரு மாட்டு கன்று குட்டியை வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்தானே வாங்கணும். அந்த காசு தமிழ்நாடு அரசின் காசு தானே. அதுக்கு வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரோ? எங்கிருந்து இன்கம் எடுப்பீங்க? வரி மூலமா எடுப்பீங்களா? டாஸ்மாக் மூலமா எடுப்பீங்களா? எது மூலமா எடுப்பீங்க? இதுல எந்த மாதிரியான பொருளாதாரத்தை நான் உருவாக்குவேன் என்று எந்த தெளிவும் இல்லை. தமிழ்நாட்டுடைய 10,50,000 கோடி கடன் எப்படி அடைப்பேன்? மீண்டும் கடன் வாங்காமல் எப்படி தடுப்பேன்? அதுக்கு இல்லை. அவர் சொல்றாப்புல ஜிஎஸ்டி வந்து 70 விழுக்காடா நாங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்போம், தமிழ்நாட்டோட வரி விகிதத்தை வந்து இது கேட்போம், அதே அப்படின்னு கேட்குறாப்புல. எந்த இடத்துலையும் மக்களுக்கு தூய்மையான குடிநீரை கொடுப்பேன், ஒரு இடத்துல இல்லை. மக்களுக்கு தேவை தூய்மையான குடிநீர். தமிழ்நாடு முழுக்க காசு கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். தூய்மையான குடிநீரை குடிப்பேன்னு சொன்னால் கொக்கா கோலா ஃப்ளோன்னு கலருடா, ஏன் அக்கா பொண்ணும் அதே கலருடா, கொக்குடிடா ரேப் பண்ணிடா கனாவிலே கலாய்க்கலாம் கோச்சுக்குவான். கம்பெனிக்காரன் கோச்சுக்குவான், அது மாதிரி தனியார் கம்பெனிக்காரன் கோச்சுக்குவான். அவன் ஃபண்டு தரமாட்டான். உடனே அந்த வார்த்தையே போடலை. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. கோடை காலங்களில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் தேத்தாங்கோட்டையை வச்சு, அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், தம்பிக்கோட்டை பகுதிகளில் தேத்தாங்கோட்டையை வச்சு தேத்தி குழி தோண்டி 8 அடி கீழே தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கான். அன்றைக்கெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ராமநாதபுரம் பக்கத்தில் போகிறோம், ஒரு வண்டியில் பரமக்குடி பக்கத்தில், இளையாங்குடி பக்கத்தில் ஒரு பைக்கில் ஒரு 2 பக்கம் இரும்பு கம்பியை போட்டு தடுத்து அதில் 5 குடத்தை வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க.
10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து பெண்கள் தண்ணி எடுத்து போறாங்க. இந்த அவலநிலையை போக்க தமிழ்நாடு முழுக்க சுழற்சி, அதாவது போர்க்கால நடவடிக்கையில ஏரி குளங்களை தூர்வாருவேன், வானத்திலிருந்து பெய்கிற மழைநீரை விவசாயத்திற்கும் நிலத்தடி நீரை தண்ணீருக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துவேன், நிலத்தடி நீரை அதிகரிப்பேன் என்று அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் சொல்லியிருக்காரு. பனை சார்ந்த பொருட்களை ஊக்குவித்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன், தமிழ்நாடே பசுஞ்சோலையா மாத்துவேன் 10 வருஷத்துல அப்படின்றாரு. அப்படி ஏதாவது இருக்கா? மாற்று அரசியலுக்கான, ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கான எந்த இன்கம் சோர்ஸும் இல்லாம நான் அது தருவேன் இது தருவேன், பணத்தை தாண்டி, நிதியை தாண்டி, இலவசத்தை தாண்டி, இந்த மானியம் போனஸ் சலுகை தாண்டி என்ன இடத்துல திமுகவோட அதிமுக தேர்தல் அறிக்கையிலிருந்து தாவேக்காவின் தேர்தல் அறிக்கை மாறுபடுது? ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்பது தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதியா இருக்கு. நேர்மையான நிர்வாகத்தை நடத்துவோம் என்பதும் தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதியா இருக்கு. நேர்மையான நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றால் தலைவன் மட்டும் நேர்மையாக இருந்தால் பத்தாது, அந்த படையில் கூடிய அத்தனை தளபதிகளும் நேர்மையா இருக்கணும். இங்க தலைவனும் நேர்மையானவன் கிடையாது, தளபதியும் நேர்மையானவன் கிடையாது, தளபதிங்கிற தலைவனும் நேர்மையானவன் கிடையாது. இவரே வருமானத்தை மறைக்கக்கூடியவர், சொத்துக்களை மறைக்கக்கூடியவர், ரியல் எஸ்டேட் பண்றவன், பள்ளிக்கூடம் நடத்துறவன், கட்டிய மனைவி குடும்பத்திற்கு கூட வருமானத்தை கொடுக்காத, பொருளாதாரத்தை கொடுக்காத ஒருத்தர் விஜய். அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் வெளிப்படையா சொல்றாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அயோக்கிய பசங்க. ஏன் அயோக்கிய பசங்கன்னு சொல்றேன்னா, அரசியலை திமுக இருந்து பாடம் படிச்சிருக்கான். திமுகவை போலவே படோபமான ஒரு அரசியல், பட்டாசு வெடித்து கொண்டு போவது, மாலைகளை போடுவது, துண்டா போடுறது, அப்படி பெரிய மாஸ் காட்டுவது, அதே மாதிரி வாக்குக்கு பணம் கொடுப்பது, அதே போல தட்டு கொடுப்பது, டம்ளர் கொடுப்பது, அதே போல அரிசி கொடுப்பது, அதே போல சேலை கொடுப்பது. இது என்ன அரசியல்? சேவை பண்ண வந்திருக்க நீ, நல்லது பண்ண வந்திருக்கிற நீ, வாக்கை வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ண வந்த நீ, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, ஓட்டுக்கு இந்த மாதிரி பரிசு பொருளை கொடுத்து ஓட்டை வாங்க போறேன்னா நீ எப்படி நேர்மையான அரசியல் பண்ணுவ? இவர் நேர்மையான அரசியல் பண்ண போறேன், திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி, ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறாப்புல. அங்கே கிரவுண்ட்ல பல தாவேக்கா வேட்பாளர் திமுக பேரம் போயிட்டான். தென்காசி தாவேக்கா வேட்பாளர் ஏற்கனவே திமுகவோட கலை கதிரவங்கிட்ட கூடி கொலாவிட்டான். சோழவன் தான் அதிமுக எடுத்து போட்டாங்க ஒருத்தரை, கருப்பையான்னு. அவர் திமுகவோட வேட்பாளர் வெங்கடேசன் கூட கூடி கொலாவிட்டாப்புல. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல வேட்பாளர்கள் திமுக கூட பேரம் போய் திமுக காசை வாங்கிட்டு வீட்டில் படுத்துட்டான். எங்க ஓட்டு உங்களுக்கு தாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம், அதிமுக ஓட்ட சரிச்சு விட்டுறோம் அப்படின்னு அவன் அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கான். கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற மாதிரி இருக்கு. ஆனா இவன் டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி, உங்களை வீழ்த்தியே காட்டுவேன், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வெறும் பேச்சு மட்டும்தான். அவர்களே கிரவுண்ட்ல தாவேக்கான வேட்பாளர்கள் எடப்பாடி அங்க விட போனது போல தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த ஆதவர்ஜனா, இந்த நிர்மல் குமார், இந்த புஷி ஆனந்த், ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்களை தவிர, இவங்க நேரடியாக அவர் கட்டுப்பாடு இருக்காங்க, அவரோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை தவிர புதிதாக வெளியிருந்து போடப்பட்ட மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய திமுக கிட்டயோ அதிமுக கிட்டயோ காசை வாங்கிட்டு வேலை போயிட்டாங்க. புறவாசல் வழியாக அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் RSS இருந்தும் பாஜக இருந்தும் ஆட்கள் எடுத்து போட்டு வேட்பாளராக்கி இவங்க மொத்த பேரும் ஜெயிச்சிடறாங்க. ஆதவர்ஜனா சொன்னது போல 40 விழுக்காடு ஜெயிச்சிடறாங்க, 234 ஜெயிச்சிடறாங்க. விஜய் யார் வேட்பாளராக வருவா, யார் எம்எல்ஏ வருவா? நேற்று வரைக்கும் அதிமுக இருந்து ஊழல் கரைபிடிஞ்சு அதிமுக சீட்டு கிடைக்கலங்கிற அதிருப்தியில வெளியே வந்த ஒருத்தன் விஜய்க்காக நிற்பானா, நல்லது செய்ய நிற்பானா, நேர்மைக்காக நிற்பானா, அவன் சம்பாதிக்க நிற்பானா? அவன் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தான் அதிமுக சீட்டு கேட்டான், திமுக சீட்டு கேட்டான், பிஜேபி சீட்டு கேட்டான். அங்க கிடைக்கல, அங்க கிடைக்கலனே தாவேக்காக தாவறான். இப்படி தாவி ஒருத்தன் பதவி ஆசையில, பதவி வெறியில தாவி வர்ற ஒருத்தன் எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுவான்? கமிஷனை வாங்கி பழக்கப்பட்ட ஒருத்தன், ஏற்கனவே கரப்ஷன் பண்ணி பழக்கப்பட்ட ஒருத்தன், பிளாக் டிக்கெட் வித்து பழக்கப்பட்ட ஒருத்தன், லாட்டரி சீட்டை வித்து பழக்கப்பட்ட ஒருத்தன் எப்படியா நாட்டு மக்கள் நல்லது பண்ணுவான்? அதைத்தான் பிரகாஷ்ராஜ் அருமையா சொல்லிக்காரு. இவருக்குள்ள 10 படத்தில் நடிச்ச பிரகாஷ்ராஜ் மிக தெளிவா சொல்லிக்காரு. ஒரு நடிகனை பார்ப்பதற்கு வெயில்ல காத்து கடந்து டிக்கெட் எடுத்து கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி உன் மேல அன்புல வரான். உனக்கு அரசியல் தெரியும்னு வரல, உனக்கு ஒரு திறமை இருக்கு, உன்ட நடிப்பு திறமை இருக்கு, நீ நல்லா நான் ஆடுறேன், நல்லா பாடுறேன் அப்படிங்கிற திறமைக்காக உன்னை தமிழ்நாட்டு மக்கள் அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பை நீ அரசியலாக்காத, அந்த அன்பை நீ அரசியலாக்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாரு விஜயை பார்த்து நேரடியாக, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் சீமான் அவர்களாவது 10 வருஷம் மக்களுக்காக பேசுறாருங்கிற வார்த்தையை பிரகாஷ்ராஜ் பதிவு பண்றாரு. சீமான் மக்களுக்காக 10 வருஷம் உழைக்கிறார், பேசுறாரு. நீ என்ன பண்ணிருக்கிற? எந்த பிரச்சனைக்கு வரமாட்ட, எந்த போராட்டத்துக்கு வரமாட்ட, எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். ஏன் உங்க படம் ஜனநாயகன் வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கே பேசல.
ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணது திமுகவும் சிபிஎஃப்சியும் சேர்ந்து பழி போட்டுச்சு. யாரு? ஆதவர்ஜனா. திமுகவும் தணிக்கை துறை சேர்ந்து தான் படத்தை வெளியிட்டுச்சுன்னா. இதே மாதிரி தான் கரூர்ல சொன்னாங்க. இப்போ ஜனநாயகன் சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து இந்த படத்தினுடைய உதவி எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கான். அவன் வேற ஒரு படத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவனை கைது பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த படக்குழு தான் திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, நிரூபிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்ல போறாரு? சிபிஎஃப்சியும் திமுகவும் சேர்ந்து வெளியிட்டுச்சுன்னு சொன்னீங்க. இது மாதிரி எத்தனை போய் சொல்லியிருப்பீங்க நீங்க? உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு, அரசியலுக்கு இல்லை. அதை பயன்படுத்துறீங்க. இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? இந்த பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வரல தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம். நாடை கொடுக்க முடியாது. நாடை கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதற்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. ஒரு தம்பி சொல்லியிருந்தான், தன்னுடைய ரசிகர்களை மெஸ்மரைஸ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி, அவர்களை வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன், நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன், நான் முதலமைச்சராக போறேன், தளபதி தான் வெல்ல போறாரு, தளபதி தான் ஆட்சி அமைக்க போறாருன்னு நம்ப வச்சிருக்கான். ஆனா வாக்குகளை பறித்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்து, அந்த அரசியலில் இந்த ரசிகர்களை பூரா பலிகடா கொடுத்து, பெரும்பெரும் பணக்காரர்களை உள்ள இறக்கி, பெரும்பெரும் முதலாளிகள்கிட்ட காசை வாங்கி ஒரு தேர்தலில் நிற்கிறாப்புல. இந்த தேர்தலில் விஜய் என்கிற மாசோ இல்லை விஜய் என்கிற பெரிய நடிகனுக்கோ விழுகிற வாக்கு என்பது அது முழுக்க 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 ஒரு சோசியல் டஸ்டாக மட்டும்தான் இருக்கும். அது குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய வாக்குகளாக மட்டும்தான் இருக்கும். அது எந்த தாக்கத்தையும் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தாது. ஒரு மாற்று அரசியலுக்கான விதை விஜய் ஒருபோதும் கிடையாது. அது ஏமாற்று அரசியல் என்பதை மே 4ஆம் தேதி உறுதிப்படுத்தும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி